ரகுமானுக்கு இப்படிப்பட்ட பாடல்களா? தமிழ் ஃபேன்ஸ் நீங்க ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த பாட்டெல்லாம் கேட்க. இந்த ஹிந்தி பாட்டெல்லாம் கேட்டா தமிழ் பாடல்களுக்கு டஃப் கொடுக்குமா? ஹிந்தி பாட்டு பெருசா தமிழ் பாட்டு பெருசா? வெல்கம் டு மினிமாண்டர் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஏஆர் ரகுமானின் பெஸ்ட் ஹிந்தி ஆல்பம்ஸ். இந்த சம்மர் ஆஃபரா நம்ம பீனட் கிட்ஸ் அப்பையில இருந்து நியூமான் பேபில இருந்து 10 வயசு பசங்களை வரைக்கும் ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஜீன்ஸ் பேண்ட், நார்மல் பேண்ட், சாக்ஸ் என அத்தனையுமே ஆன்லைன் ரேட்டோட ரொம்ப கம்மியா தராங்க. டிஸ்பிளே தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணுங்க. ஹோம் டெலிவரி ஃப்ரீயா பண்ணி தராங்க. ஏஆர் ரகுமான் கிட்டத்தட்ட தமிழ்ல எந்த அளவுக்கு போட்டாரோ அதே அளவுக்கு ஹிந்திலையும் போட்டிருக்காரு. ஹிந்தியில பல பாடல்கள் பல படங்கள் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு உயிரே தில்ஷே படத்தை உயிரே பாட்டிங்க டப் பண்ணிருப்பாங்க. குரு படத்தை இங்க டப் பண்ணிருப்பாங்க, ஜோதா அக்பர் படத்தை இங்க டப் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பல படங்கள் ஹிந்தில இருந்து டப் பண்ணி நல்லாவே சூப்பரா ஓடி இருக்கும். ஆனா அதே மாதிரிதான் இந்த ஹிந்தி பாடல்களையும் தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சொன்ன பாடல்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த பாடல்கள் பெருசா ஃபேமஸே ஆகல. இன்ஃபேக்ட் ஏஆர் ரகுமான் ஃபேன் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னே தெரியும். படமும் பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி என்னென்ன படம் இருக்கும் வாங்க பார்ப்போம். இயர் வைஸே பண்ணுவோம். 95ல அமீர் கான் ஊர்மிளா நடிச்சு ரங்கீலான்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்துல எல்லா பாட்டுமே முத்திர. ஏஆர் ரகுமான் பெஸ்ட், ஏஆர் ரகுமான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னா அந்த டாப் 10 கூட அந்த பாடல்லாம் ஆடும். அப்படிப்பட்ட பாடல் தான் ரங்கீலா படத்துல வந்த பாடல்கள். ரங்கீலா ரங்கீலா காதலிக்க சொன்னாலா, தனியே தனியே தன்னந்தனியே, ஓய் ராமா ஒரு வாரமா, காதலே என்னை விட்டு போனாயோ, காதலே என்ன செய்தாயோ. முக்கியமா இந்த எல்லா பாட்டுமே தமிழ் டப்புல இருக்கு. முக்கியமான நோட் தப்பா நான் சொல்ல போற படம் தான். எல்லா பாட்டுமே தமிழ் டப்பு இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப இந்த ஒரு பாட்டு தமிழ் டப்பு இருக்குல்ல, ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. இந்த டியூன்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த டியூனை நான் எங்கேயோ கேட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சிக்னாரன் வயசுல அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன் இந்த பாட்டு தமிழ் டப்பல்ல தெரியல? மேபி நான் மிஸ் பண்ணிட்டேன்னா தமிழ் டப்புல இருக்கான்னு தெரியல. தெரிஞ்சுதான் கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் இந்த பாட்டை. கண்டிப்பா நீங்க எல்லாம் கேளுங்க. படமுமே அவ்வளவு ஃபீல் குட் ஆகும், சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ரங்கீலா படத்தை யூடியூப்ல தமிழ் டப்ல அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. அவன் மனசுல இருக்கிற சோகம் எனக்கும் அந்த ஆண்டவனுக்கு தான். இந்த படம் கூட விட்டுருங்க. இந்த படம் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் பாட்டுலாம் ஆஸ்கார் அவார்டே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த படம் பேர் தான் ஸ்வதேஷ். ஷாருக் கான் நடிச்சு வந்த படம் ஸ்வதேஷ். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷாருக் கான் நாசால ராக்கெட் அந்த மேனுபேக்சரிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு கருப்பு பார்ட்டியான பார்க்க டெல்லி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு 1 மாச லீவுல ஊருக்கு வராரு. ஃபர்ஸ்ட் இந்த கிராமமே பிடிக்காம இருந்தவரு காலப்போக்குள்ள இந்த கிராமம் ஜாதிவாலையும் மதத்தாலையும் பிரிஞ்சு கிடக்கு. இங்க மக்கள்லாம் பாவம் போக்கோ. அப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த கிராமத்துல இயற்கையை சுவாதிச்சுட்டு திரும்பி அவர் நாசாவுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையை பிடிக்காது அவருக்கு. அப்படி கடைசியில அந்த திரும்பி கிராமத்துக்கே வந்தாலும் நாசால இருந்தாலும் கதை அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த படம். ஓகே, இந்த படத்துல எல்லா பாட்டுமே அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கும். முக்கியமா இந்த பாட்டு இந்த நைட்ல அந்த ஹெட்போன் போட்டு மட்டும் கேட்டு பாருங்களேன். அப்படியே இந்த ராக்கெட்ல உண்மையிலே பறக்கிற மாதிரி இருக்கும். ஏஆர் ரகுமான் வாய்ஸ் அவ்வளவு மெல்டிங்கா இருக்கும் இந்த பாட்டுல. அது இந்த பாட்டுலாம் வெளிநாட்டுல தமிழ்நாட்டை விட்டுட்டு இந்தியா விட்டுட்டு வேற வெளிநாட்டுல இருந்து வேலை பாக்குறாங்களா, அந்த பாட்டுலாம் கேட்டா அவங்களுக்கு கண்ணீரே வந்துடும். வெளிநாட்டுல ஏன் வேலை செய்யணும், உள்ளூர்ல வேலை செய்யலாம் அப்படின்ட்டு இந்த பாட்டு கமெண்ட்ஸ்ல போய் படிச்சு பாத்தீங்களா, அப்படிதான் இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும்.
அப்புறம் எஸ்பிபி பாடின இந்த பாட்டு வந்து ஸ்டார்டிங்ல வந்து காமெடியா தான் இருக்கும். ஆனா கேட்க கேட்க ஏறுமான மேஜிக்கா தானே, கேட்க கேட்க கட்டி போட்டுருவாரு. அந்த மாதிரி கேட்க கேட்க நான் அடிக்டே ஆயிட்டேன் அந்த பாட்டுக்கு. ஒரு பூ பந்தல் தான் ஒரு கோடி கண்கள் ஜாதியை வச்சு பிரிஞ்சிருக்கீங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டோட அர்த்தம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த பாட்டு லிரிக்ஸ் எல்லாம் வாயிலாம் எழுதியிருப்பாரு, சூப்பரா எழுதியிருப்பாரு. வாழ்வும் தாழ்வும் ஒன்றேதான், 7 ஸ்வரங்கள் போல் கூடுங்களே. அப்புறம் ராமாயண கதையை வந்து ஒரே பாட்டுல சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஹிந்தில ஒரு சிங்கர் பாடிருப்பாங்க, தமிழ்ல நம்ம சித்ராமா பாடிருப்பாங்க. ஹிந்தியும் பெஸ்ட் தான், தமிழ் பெஸ்ட் தான். எனக்கு தராசை வச்சு பார்க்க எது பெஸ்ட்னு சொல்ல தெரியாது. ஆனா தமிழ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். டப்பிங் சாங்கு சும்மா வாய் போக்குலாம் அடிப்போம். இந்த பாட்டுல இந்த இதெல்லாம் வருமே பெரிய சாங்க, தெலுங்கு பாட்டுல தமிழ் தப்பு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணல. ப்ராப்பரா ஒரு தமிழ்ல ஒரு பாட்டு வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இந்த பாட்டுலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ஸ்ரீனிவாசன் சரணை தாண்டி ஒரு வாய்ஸ் வருமானுங்க ஒரு இடத்துல, அவ்வளவு சூப்பரா இருக்கும். சொல்கிறேன் எல்லோருக்கும் பெரிய நண்பனே, ராமன் சொல்தான் கனிமொழி, ராமன் தான் இரு கண்விழி மாற்று ராவண. அதுக்கப்புறம் ஹரிகரன் வாய்ஸ்ல இந்த ரோடு டிராவல் பண்றவங்க பெஸ்ட் சாங் எங்க போகிறாய். கண்டிப்பா நீங்க ரோட்ல டிராவல் பண்றீங்க, பைபாஸ் டிராவல் இந்த பாட்டை கேளுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோகங்கள் பொய்யடா சுமை நீக்கி வையடா மனம் என்ற வீட்டை. அப்புறம் ஜேசுதாஸ் பண்ண இந்த பாட்டு சொன்ன தாலாட்டு முல்லையே கேளு மூவேந்தர் பாட்டு. காவேரியா காவேரியாங்கிற பாட்டு எல்லா பாட்டுமே அந்த படத்துல சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அந்த பாட்டெல்லாம் கேளுங்க. இந்த படம் கண்டிப்பா ஃபேமஸ் தான், கண்டிப்பா சொல்லல. இருந்தாலும் ஒரு சில பாட்டு ஃபேமஸ். எங்கே என் புன்னகை என்ன பாட்டு ஃபேமஸ். இந்த பாட்டு ஃபேமஸ் அளவுக்கு மிச்சம் எந்த பாட்டுமே இப்போ உள்ள ஜெனரேஷன் ஃபேமஸ் இல்ல. எனக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுதான் காதல் யோகி யோகி யோகி. அம்மையா இருக்கும் நம்ம அந்த வாய்ஸ்ல, சூப்பரா இருக்கும். அந்த பாட்டை கேளுங்க. அடுத்தது இந்த பாட்டு ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கும். கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிக்டே ஆயிடுவீங்க அந்த பாட்டுக்கு, அந்த அளவுக்கு இருக்கும். எங்கே என் புன்னகை பாட்டை அப்படியே வெஸ்டர்ன்ல மாத்தி ஒரு கன்சான ட்ரெண்டிங்கா போகுது. முன்னாடி ஜெயிலர் படத்துல ஆடுவோம்ல அந்த பாட்டு தான் இது. இதெல்லாமே இந்த நான் சொன்ன எல்லா பாட்டுமே தமிழ் டப்ல இருக்கு. கண்டிப்பா இந்த பாட்டை கேளுங்க. இதே மாதிரி பல ஏரகவான் பாடல்கள் சூப்பராகவே இருக்கு. யாராச்சும் இந்த வீடியோ யாராச்சும் அந்த டப் பண்றவங்க பார்த்தாங்கன்னா, ஏரகவான் ஸ்டுடியோல இருந்து யாராவது பார்த்தாங்க, உங்க ஹிந்தி பாடல்கள் எல்லா பாட்டையுமே தமிழ்ல டப்புன்னு நான் கேட்டுக்கிறேன். ஆஸ் ஏ ஏரகவான் ஃபேனா நான் வந்து ரெக்வஸ்டாவே கேட்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்ல இருந்து தமிழ்ல டப்புல வந்த இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றத கமெண்ட் பண்ணுங்க. தேசத்தின் கூட எத்தனை இனிய செய்திகளா பாட்டு.